Hi viewers, welcome to Bright Your Life Academy. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது PGTRB எஜுகேஷன் யூனிட் 1 டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் கொஸ்டின் டெஸ்ட்டு. சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், which article says discrimination against any citizen on grounds of religion, race, caste, sex or place of birth is forbidden சொல்லியிருக்கேன். எந்த ஆர்டிக்கல் வந்து மதம், இனம், ஜாதி, பாலினம் அப்படி இல்லைன்னா பிறந்த இடத்தை அடிப்படையாக வச்சு பாகுபாடு செய்யக்கூடாது, செய்கிறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆர்டிக்கல் 14 இல்லை பி ஆர்டிக்கல் 15 இல்லை சி ஆர்டிக்கல் 16 இல்லை டி ஆர்டிக்கல் 17 கேட்டிருக்கு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 15 தான் கரெக்டான ஆன்சர். ஆர்டிக்கல் 14 பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நேஷனில் இருக்க எல்லாருமே ஈக்குவல்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 14. இதே ஆர்டிக்கல் 16 பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே வந்து எம்ப்ளாய்மெண்ட்லாம் தரணும், வேலை தேடுற இதில் வந்து எல்லாருக்குமே சரிசமமான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த ஆர்டிக்கல் 17. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்க்கலாம். EFA ஸ்டாண்ட்ஸ் ஃபார்னு கேட்டிருக்கு, ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்கு. A education for all, B education for female alone, C education English for all, D education federation மூமெண்ட்னு கேட்டிருக்கேன். இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா A education for all தான் கரெக்டான ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வைஸாக இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1990 வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் எஜுகேஷன் ஃபார் ஆல் அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா யுனெஸ்கோ, UNDP, அப்புறமா வேர்ல்டு பேங்க், பார்த்தீங்கன்னா அப்புறம் UNICEF, அப்புறம் UNFPA இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தேர்ட் ஒன்று பார்க்கலாம். IEDC வாஸ் லான்ச்ட் இன் 1974 பை அப்படின்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் பாருங்கள். A டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், B டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ், C டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர், D டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த். இது பார்த்தீங்கன்னா IEDCன்றது இன்டிகிரேட்டட் எஜுகேஷன் ஆஃப் டிசபிள்டு சில்ட்ரன், அதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். இன்டிகிரேட்டட் எஜுகேஷன் ஆஃப் டிசபிள்டு சில்ட்ரன் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா 1974 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் வைஸாக 1974 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1987 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1986 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் மூலியமாக தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா எல்லாருக்குமே ஈக்குவலாக ரைட், அதாவது நார்மல் சில்ட்ரனாக இருந்தாலும் டிசபிள்டு சில்ட்ரனாக இருந்தாலும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா ஒரே என்விரான்மெண்ட்டில் படிக்கிறதுக்கு உண்டான வழிவகை செய்கிறது தான் இது. அதுதான் வந்து இன்டிகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசபிள்டு சில்ட்ரன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்க்குறது. ஸோ இதோ யாரை வந்து லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் தான் லான்ச் பண்ணாங்க. சி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஜான் ஆடம் கால்ட் எஜுகேஷன் ப்ராசஸ் அஸ் எ டேஷ்னு கேட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு, எஜுகேஷனை வந்து பைபோலார் சொல்கிறாரா, இல்லை ட்ரைபோலார் சொல்கிறாரா, இல்லை மல்டிபோலாரா, இல்லை யூனிபோலாரான்னு கேட்டிருக்கேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பைபோலார். அவர் என்ன சொல்கிறாருன்னா எஜுகேஷன் வந்து பைபோலார் ப்ராசஸ். பைபோலார்னா ரெண்டு, ஒன்று டீச்சர் இன்னொன்று லேர்னர் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரைபோலார்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டிவே தான் ட்ரைபோலார் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா டீச்சர், லேர்னர், சொசைட்டி இது மூணும் சேர்ந்தது தான் வந்து எஜுகேஷன். ஏன்னா டீச்சர் வந்து கைட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட் வந்து அதை எடுத்துக்கிறாங்க. சொசைட்டி தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான எய்மு, அதெல்லாம் வந்து கோல், அது எல்லாமே வந்து மோட்டிவேட் பண்ணுறது சொசைட்டி தான் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ ஜான் ஆடம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் ஏ பைபோலார் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது 5th ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்க்கலாம். அக்கார்டிங் டு ஆர்டின்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், corporal punishment to a child is treated as torture is mentioned in which section அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆர்டிஐ மூலயமா கார்பரல் பனிஷ்மெண்ட், அதாவது ஒரு குழந்தைகளுக்கு வந்து தண்டனை தராங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அதை வந்து டார்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எந்த செக்ஷனில் ஆர்டிஐயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. செக்ஷன் 15 செக்ஷன் 16 இல்லை சி செக்ஷன் 17 இல்லை டி செக்ஷன் 18 கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 17 தான் கரெக்டான ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ 2009 வந்து வந்திருக்கு. ஆக்சுவலி இது எப்போ வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா April 1, 2010 தான் வந்து இது ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷன் 17 வந்து ரெண்டாக சொல்லியிருக்காங்க. 17(1) பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட்டும், அதாவது உடம்புல வந்து அடிபடுறதும், அப்படி இல்லைனா வந்து மனசில் வந்து அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி சொல்கிறதோ, ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட்டும் இல்லை மென்டல் ஹரஸ்மெண்ட், இது ரெண்டும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செக்ஷன் 17(2) என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி செஞ்சாங்கன்னா அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து 17 செக்ஷன் 2 வந்திருக்கு. இப்போ 6th ஒன் பார்க்கலாம். How many working days are compulsory for primary teacher in the school under RTA Act in one academic year? பிரைமரி டீச்சர்ஸ் எத்தனை நாள் வந்து ஸ்கூல் அட்டன் பண்ணி ஆகணும், எத்தனை ஒர்க்கிங் டேஸ் அவங்க கொடுக்கணும் ஒரு வருஷத்தில் அப்படின்ட்டு ஆர்டிஇ ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ 200 இல்லைனா பி 230 டேஸா, இல்லைனா சி 250 டேஸா, இல்லைனா டி 260 டேஸா. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ 200 டேஸ் வந்து 1 இயரில் ஒர்க்கிங் டேஸை டீச்சர் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிளாஸ் 1 to 5 தான். இது ப்ரைமரி டீச்சர்ன்றதுனால கிளாஸ் 1 to 5 தான். இதே 6th to 8th எடுக்கிற டீச்சர்ஸோட ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 220 இருக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். விச் இஸ் இன்க்ளூடட் இன் 3 pillars ஆஃப் எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான். இதை பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 pillars எதுன்னு கேட்குறாங்க. அக்சஸா, என்ரோல்மெண்ட்டா, சி ரிட்டென்ஷனா, டி ஆல் த அபோவான்னு கேட்டிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் த அபோ தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா 3 pillars ஆஃப் எஸ்எஸ்ஏன்றது 3 தான் சொல்கிறாங்க. அக்சஸ், என்ரோல்மெண்ட், ரிட்டென்ஷன். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் எஜுகேஷன் ஃப்ரீன்றதை வந்து ப்ரொவைட் பண்ணணும், அதுதான் அக்சஸ். என்ரோல்மெண்ட்னா ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலில் என்ரோல் பண்ணணும். அதுக்கடுத்தது ரிட்டென்ஷன். அப்படி ஸ்கூலில் ஜாயின் பண்ண பசங்க எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமாவது கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஸ்கூல்லேயே வந்து படிக்கணும், அதுதான் ரிட்டென்ஷன், ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 8th ஒன் பார்க்கலாம். Next 8th one, ECCE covers the stage of pre-primary education, B primary education, C elementary education, D secondary education. இதை பற்றியும் நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இயர்லி சைல்டுஹுட் கேர் ஆஃப் எஜுகேஷன், இதை ஆல்ரெடி நம்ம வீடியோ சேனலில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இயர்லி சைல்டுஹுட் கேர்னாவே வந்து ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறது தான் வந்து இந்த ECCE அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க 0 to 8 years இருக்கவங்களுக்கு தான் இது வந்து ஃபஸ்ட் மெயினாக ஸ்டார்ட் பண்ணாங்க.
இது மூலிமா வந்து ஃபிசிக்கல், சோஷியல், காக்னிட்டிவ், மோட்டார் இது எல்லாமே டெவலப் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட எய்மாக இருக்குது. ஏன்னா ஒரு பசங்க சின்ன வயசில் வந்து அவங்களுடைய பிரெயின் பார்த்திங்கன்னா 80% நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது. இந்த வயசில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அந்த குழந்தைங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அதை வந்து பதிஞ்சிரும். ஸோ அது வந்து லைஃப் லாங் லேர்னிங்க்கும் வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த ஸ்டேஜை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைய மவுல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ECCEயோட எய்மு. அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா. ஆப்ஷன் பாருங்கள். A 1982, B 1984, C 1986, D 1988. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1982 தான் கரெக்டான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டி என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆந்திர பிரதேஷில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆந்திர பிரதேஷ் ஹைதராபாத்தில் இருக்க அம்பேத்கர் யூனிவர்சிட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டி. அடுத்தது பாருங்கள். விச் போர்ட்டல்ஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஒன் நேஷன் ஒன் பிளாட்ஃபார்ம்? ஸோ எந்த ப்ராஜெக்டோட போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் பிளாட்ஃபார்ம்னு கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஏ நிஷ்தா, பி திக்ஷா, சி என்பிடெல், டி ஞான்கோஷ். ஞான்கோஷ் இது வந்து 4 ஆப்ஷன் கேட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். திக்ஷா தான். இவங்க வந்து இவங்களுடைய ப்ராஜெக்டோட இதுதான் வந்து ஒன் நேஷன் ஒன் பிளாட்ஃபார்ம் எய்மு. இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா குவாலிட்டியான கண்டென்ட் யாருக்காகனா டீச்சர்ஸ்க்காகவும் ஸ்டூடெண்ட்டுக்காகவும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி வந்து 2017 என்சிஆர்டி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியாவில் ஃபுல்லாக இருக்க டீச்சர்ஸுக்கு தேவையான குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்கறது தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா 36 இந்தியன் லாங்குவேஜில் இது அவைலபிளாக இருக்குது. இந்த போர்ட்டலில் பார்த்திங்கன்னா 36 இந்தியன் லாங்குவேஜில் நம்ம மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்குது. நிஷ்தாவோட வேலை பார்த்திங்கன்னா டீச்சருக்கும் இல்லை ஹெச்எம்க்கும் வந்து ட்ரைனிங் தரது. அதுதான் வந்து இந்த நிஷ்தாவோட வேலை. என்பிடெல்லோட வேலை பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த என்பிடெல்லோட வேலை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டி பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி வந்து 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டிஜிட்டல் லேர்னிங் ரிசோர்ஸஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஞான்கோஷை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 11th ஒன் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் மோட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரொவைட் பை. ஸ்கூல் எஜுகேஷனை வீட்டில் இருந்தே படிக்கிற மாதிரி யார் ப்ரொவைட் பண்ணா பார்த்தீங்கன்னா ஏ NIOSஆ, பி UGCஆ, இல்லை சி DECஆ, இல்லை டி இக்னுவா அப்படின்னு கேட்குறாங்க. IGNOUஆ அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். NIOS அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அவங்க தான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் மோட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணாங்க. யூஜிசியோட வேலை பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ், அது வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் வந்து நார்ம்ஸ் அண்ட் கைடன்ஸ் கொடுக்கறது தான் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான யூனிவர்சிட்டிக்கு உண்டான நார்ம்ஸ் அண்ட் கைடன்ஸை கொடுக்கறது தான் வந்து யூஜிசி. டிஇசி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கவுன்சில். இது வந்து ப்ரொமோஷன் ஆஃப் ODL மெத்தட், அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் லேர்னிங் மெத்தடை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது தான் வந்து டிஇசியோடைய வேலை. IGNOUவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹை குவாலிட்டியான ப்ரோக்ராம் வந்து கொடுக்கறது தான் வந்து ஸோ இதோட வேலை. நெக்ஸ்ட் 12th ஒன் பார்க்கலாம். ஆஸ் பர் சென்சஸ் 2011 ஆஃப் இந்தியா த லிட்ரஸி ரேட் ஆஃப் இந்தியா இஸ் 2011 எடுத்த சென்சஸில் இந்தியாவோட லிட்ரஸி ரேட் என்னன்னு கேட்குறாங்க. ஏ 72.04%, இல்லை பி 73.04%, இல்லை சி 74.05%, இல்லை டி 75.04%. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு 13th ஒன் பார்க்கலாம். த நாலேஜ் கமிஷன் நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் என்கேசி கான்ஸ்டிடியூட்டட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்கு. எந்த இயரில் எந்த டேட்டில் கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏ 13th May 2005 இல்லைனா பி 13th June 2005 இல்லைனா சி 13th July 2005 இல்லைனா டி 13th August 2005 கேட்டிருக்கு. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2005 June 13 அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். எதுக்காக இது வந்து நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலிசியை வந்து கைட் பண்ணுறதுக்காகவும் எஜுகேஷன், சயின்ஸு, டெக்னாலஜி, கவர்னன்ஸ் இது எல்லாருமே வந்து கண்காணிக்கிறதுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது 14th ஒன் பார்க்கலாம். ஏ ப்ரோக்ராம் ஃபார் ப்ரமோட்டிங் நான் ஃபார்மல் அடல்ட் எஜுகேஷன் ஃபார் விமன் இன் இந்தியா. அதாவது அடல்ட் எஜுகேஷன் ஃபார் விமனுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்ன ப்ரோக்ராம்னு கேட்குறாங்க. ஏ சிக்ஷா கர்மித் ப்ராஜெக்ட், பி லோக் ஜம்மிஷ் ப்ராஜெக்ட், சி இந்திரா மஹிளா யோஜனா, டி ஜன சிக்ஷா நிலையம். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டான ஆன்சர். இந்திரா மஹிளா யோஜனா தான் கரெக்டான ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இது ஆகஸ்ட் 2020 ஆகஸ்ட் 1995 தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காகனா விமன் எஜுகேஷனுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் ஸ்கில்லும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சிக்ஷா கர்மித் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ரூரல் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ராஜஸ்தான் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட் தான். இது எல்லாமே வந்து ராஜஸ்தான் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட் தான். அதுக்கடுத்தது இந்த லோக் ஜம்மிஷ் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல், எல்லாருக்கும் எஜுகேஷன் தரணும் அப்படின்றதுனால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா June 1992 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஜன சிக்ஷன் நிலையான். இது பார்த்திங்கன்னா எதுக்காகனா வொகேஷ்னல் ஸ்கில்ஸ் தரத்துக்காக, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் விமனுக்கு தரத்துக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 15th ஒன் பார்க்கலாம். நேஷ்னல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட் இன். நேஷ்னல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஏ 1964 பி 1968 சி 1974 டி 1978 இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி 1978. இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக திருப்பி வர கொஸ்டின். அதனால் இந்த இயர் மட்டும் அப்படியே வந்து மைண்டில் வந்துடணும். 1978 2 அக்டோபர் தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா படிக்காமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடல்ட் எல்லாம் 15 to 35 இயர்ஸ் இருக்க எல்லாருக்கும் வந்து எஜுகேஷன் தரணுன்ற எய்மில் தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ஏஇபி இனிஷியலி எய்ம்ட் அட் எஜுகேட்டிங் லிட்ரேட் அடல்ட்ஸ் இந்த ஏஜ் குரூப் ஆஃப். நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான் கேட்டிருக்கு. ஆனால் இயர்ஸ் கேட்டிருக்கு. எந்த ஏஜுக்கு வந்து இந்த எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணோன்ட்டு இப்போ தான் நான் சொன்னேன். 15 to 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்காக தானே இந்த ப்ரோக்ராம். அதுக்கு அடுத்தது இப்போது 17th ஒன் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு கேட்டிருக்கு. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதில் 4 ஆப்ஷனில் எது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப் கிடையாதுன்னு கேட்டிருக்கேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஏன்னா அதுதான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப் கிடையாது. சீசனல் பற்றி ஏற்கனவே தெரியும். சீசனல் வந்து ஒரு பர்டிகுலர் சீசன்ஸில் மட்டும் அவங்க வேலை இல்லாமல் இருக்கிறது தான் வந்து சீசனல் டைப்பு. இப்போ விவசாயிகள்லாம் 6 மாதம் வேலை செய்வாங்க, 6 மாதம் அவங்களுக்கு வேலை இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சீசனல் டைப்பு. ஃப்ரிக்ஷனல் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு வேலையை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க தேடிட்டு இருக்க டைம் எல்லாம் வந்து அவங்களுக்கு வேஸ்ட்டாக போகுது, அது டைம் லேக் ஆகுது, அதுதான் வந்து ஃப்ரிக்ஷனல் சொல்கிறாங்க. இல்லை வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அந்த வேலை பிடிக்கல, இன்னொரு வேலை தேடணும் அப்படின்ட்டு அந்த வேலையை வந்து தேடுறதுக்கு பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து டைம் லேக் ஆகுது. இந்த மாதிரி வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறது தான் ஃப்ரிக்ஷனல் டைப்பு. சைக்கிளிக்கல் பார்த்திங்கன்னா
இப்போ பங்கு சந்தையிலனா நம்ம முதலீடு செய்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்படி செய்யும்போது ஒரு இடத்துல ஒரு டைம் வந்து நல்லா ஹையாக போகும். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லாஸில் வந்துடும். இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்கிறது தான் வந்து சைக்ளிக்கல் டைப்னு சொல்கிறாங்க. ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர். 18th ஒன் பார்க்கலாம். பாவர்ட்டி எஸ்டிமேஷன் இன் இந்தியா இஸ் கேரிட் அவுட் பை அப்படின்னு கேட்டிருக்கு. ஏ நித்தி ஆயோக் டாஸ்க் ஃபோர்ஸ், பி சிஎஸ்ஓ, சி என்எஸ்எஸ்ஓ, டி ஆர்பிஐன்னு கேட்டிருக்கு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் டாஸ்க் ஃபோர்ஸ் இதுதான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். இவங்க தான் வந்து நம்ம இந்தியாவில் பாவர்ட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி சொல்கிறது. இப்போ 19th ஒன் பார்க்கலாம். வாட் இஸ் த பிலோ பாவர்ட்டி லைன் percentage in India as per the 2011 census. 2011 சென்சஸில் கேல்குலேட் பண்ணி நம்மளுடைய பாவர்ட்டி லைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஏ 32%, பி 22%, சி 42%, டி 35%. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22% தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். பி 22% தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ல்டு தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்? ஆப்ஷன் பாருங்கள். ஏ பாரதிதாசன், பி சுரதா, சி சாலை இளந்தேரியன், டி நாமக்கல் கவிஞர். யார் வந்து வேர்ல்டு தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி நாமக்கல் கவிஞர் தான் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணது வந்து நாமக்கல் கவிஞர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம 20 கொஸ்டின்ஸ் யூனிட் 1 டெஸ்ட் பார்த்தோம். இப்போ சைக்காலஜியை பொறுத்த மட்டும் எல்லாம் வந்து படிக்கிறதோடு நிறுத்திக்காமல் நிறைய வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இது படிக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் லிமிட்டடாக என்ன தியரி என்ன பேஸ் அதை மட்டும் படிச்சுக்கிட்டு அதுக்குண்டான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த நோட்ஸில் எடுத்துகிட்டு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அந்த நோட்ஸில் சைட்லலாம் எழுதி வைங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கேதர் பண்ணி படித்தா தான் வந்து சைக்காலஜியில் நம்மளால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய எம்சிக்யூ பார்க்கணும். நிறைய வந்து சைக்காலஜி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தா நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் திரும்பி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.